Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupalan vlogs. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என்னடா இது ஸ்னோ கோலோன்னு பார்க்குறீங்களாங்க? இன்றைக்கி வந்து செம ஸ்னோ இருந்துச்சு சிகாகோவில். ஸோ அப்படியே வந்து வெளியில் ஒரு ஸ்டாரை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்ன எதுக்கு மாவரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிருத்துனோட ஸ்கூலில் அறம் பொங்கல் கொண்டாட்டம் வந்து நடக்க போகுது. அறம் தமிழ் சங்கம்னு சிகாகோவில் இருக்குது. அதோட தமிழ் ஸ்கூலில் தான் மிருத்துன் வந்து படிக்கிறான். ஸோ அந்த ஸ்கூலில் தான் வந்து நம்ம இன்றைக்கி குக்கிங் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் மாவு அரைச்சி வச்சிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சோள குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 டம்ளர் சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வெந்தயத்தை வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அரிசியும் சோளத்தையும் வந்து போட்டு ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து மாவு நல்லா புளிச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா புளிச்சிருச்சு. இங்கே இருக்க வின்டருக்கு வந்து எனக்கு கரெக்டாக நைட்டு நான் அரைச்சி வச்சது காத்தால புளிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் குழி பண்ணியறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பொடியாக நறுக்குன வெங்காயம், துருவிய கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் செவந்து வரணும். செவந்து வரும்போது நல்லா பொடி பொடியாக கட் பண்ண காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கருப்பாகிடக்கூடாது அந்த பருப்பு எல்லாமே. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அது கூடவே வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இங்கே நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கும். அதனால் அது வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்ல. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்து கேரட் வந்து துருவினதையும், கொத்தமல்லி வந்து குட்டியாக நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம குழிப்பணியார கல்லுலையுமே வந்து நல்லா வேக தான் போகுது. அதனால் லைட்டாக வந்து பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் வந்து மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த கேரட் மசாலா நல்லா வதங்கிருச்சு. மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சிருந்தது இல்லையா மாவு சூப்பராக, அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவுமே வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் நம்மளுக்கு அந்த கேரட்டோட கலரு. நம்ம வேணுன்னா இதில் வந்து பீட்ரூட்டு அந்த மாதிரிலாம் கூட போட்டு ட்ரை பண்ணலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் போட்டு தான் வந்து செய்வேன். ஸோ அதனால் நான் இந்த வாட்டியும் கேரட்டே வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து குழி பணியார கல் வந்து வச்சாச்சு. நல்லா குழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கிட்டோன்னா தான் நல்லா வந்து அந்த மாவு வேகும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த குழியில் ஒரு 1/4 அளவுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த லெவலில் நான் விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மாவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக ஊற்றாமல் ஓரளவுக்கு லெவலாக வந்து ஊற்றிட்டு
நம்ம மூடி போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா, அப்படி தான் வந்து இருக்கும். நல்லா வந்து பால் மாதிரி சாஃப்டாக, வெளியில் நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌனாக இருந்திருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, இதோட ஃப்ளேவருமே வந்து சூப்பராக இருக்கும். இது தாளிச்சிருக்கிறதுனால இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா குழியிலையும் மாவை ஊற்றி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இந்த செவந்து வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா வந்து இந்த பணியாரம் திருப்புறதுக்குனே ஒரு கட்டை வந்து கூட சேர்த்து கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு காணோம், நான் தேடி பார்த்தேன், அது காணோம். ஸோ அதனால் நான் வந்து ஃபோர்க் வச்சு நான் டர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பணுன்னா ஈஸியாக வந்து டர்ன் ஆகிடும். இல்லைனா கொஞ்சம் மாவாக இருக்கும்போது திருப்பினீங்கன்னா வந்து அந்த பால் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு குழி பணியாரம் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ ஒவ்வொரு குழி பணியாரமாக வந்து நம்ம மெதுவாக திருப்பி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கும், உள்ளேயும் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஈடு வந்து நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 ஈடு நான் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. சூப்பராக செம சாஃப்டாக நான் செம டேஸ்டியாக நம்மளுக்கு சோள குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கேரட் சட்னி அரைக்க போகிறோம். கேரட் சட்னி ரெசிபி நம்மளோட சேனல்லையுமே இருக்குது. ஸோ நான் இங்கேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் நான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெசிபியுமே வந்து பார்க்கலாம். இது வந்து கொய்யாக்காய் சட்னிக்கு, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, இந்த 3 சட்னியும் நான் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ கேரட் சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன்னா ஒரு தக்காளி, அந்த மாதிரி நீங்கள் 3 வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1-1 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3-4 பெரிய காஞ்ச மிளகாவை எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்து பூண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேரட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா கேரட் இருக்குன்னே தெரியாமல் செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்கும் இந்த சட்னி. அதனால் நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு. அது கூட வந்து கேரட்டை நான் வந்து ஒரு கேரட் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி துண்டையும் நான் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டுமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். கேரட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும் சட்னி. ஸோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சட்னியுமே வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு, அதை ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கொய்யாக்காய் சட்னி தான் இப்போ நான் அரைக்க போகிறேன். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீன் கலரில், கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொய்யாக்காய் வந்து ஒரு பெரிய கொய்யாக்காய் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் விட்டுக்கோங்க. அதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து கொஞ்சமாக வந்து லைட்டாக கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 3 காஞ்ச மிளகா, பெரிய காஞ்ச மிளகாவாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீட்டு காஞ்ச மிளகா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வதங்கிருச்சு. அதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்ல, லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஸோ கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த லைட் க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொய்யாக்காய் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையுமே வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது. ஏன்னா கொய்யாக்காய் வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்றதுனால லைட்டாக வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும், இல்லைனா அதோட சத்துலாம் வந்து போயிடும். ஸோ அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். அதிலே வந்து அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன்.
இது எல்லாத்தையும் வந்து நல்லா லைட்டாக ஒரு பெரட்டிக்கோங்க. சும்மா அந்த சூட்டில் வந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஸோ இதையும் வந்து ஆற வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் நான் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல் தான். ஸோ ஆனால் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தேங்காய் சட்னி ரெசிபியும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேரட் சட்னியும் நல்லா வந்து ஆறிடுச்சு, அதை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கொய்யாக்காய் சட்னி தான். கொய்யாக்காய் சட்னியும் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ஸோ லைனாக 3 சட்னி வந்து அரைச்சிட்டு ஒரே மாதிரி தாளிப்பு கொடுத்தாச்சு. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 3த்துக்கும் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த 3த்தையும் வந்து நான் தனித்தனியாக பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான டிஷ் அப்படின்றதுனால, செட்டிநாடு குசின் அப்படின்றதுனால நான் வந்து மெட்டலும் அப்புறம் வந்து வுட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மெட்டல் பிளேட்டில் வந்து வுட்டன் பவுல் வச்சுட்டு அப்புறம் வந்து சட்னிக்குமே வந்து வுட்டில் செஞ்ச மாதிரியே வந்து சட்னி சர்வ் பண்ணுறதுக்குமே கிடச்சிது எனக்கு 3 சட்னி வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். குழி பணியாரத்துக்கும் பார்த்திங்கன்னா வாழை இலையெல்லாம் போட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட செய்முறை ரெசிபி எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ரெண்டாவது பரிசு குழி பணியாரம் சுபாஷினி. கைத்தட்டலாம் ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ப்ளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெமரபுளான ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் விழாவில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து லெமாண்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்தது. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து போயிருக்கோம். அங்கே வந்து அழகாக பம்பரம், அப்புறம் வந்து உரியடி, அந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனே போயிட்டோம். ஒரு 1 o'clockே வந்து கிளம்பி போயாச்சு. 12 o'clock கிளம்பி 1 o'clockலாம் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ அதிலேருந்தே ஈவெண்ட் வந்து லைனாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்குப்பைடாக இருந்துச்சு. பம்பரம் விடுறது அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி சர்பத்து, அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்மவே வந்து ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பொங்கலே வந்து களை கட்டின மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்பவே வந்து திருப்தியாகவும் இருந்துச்சு எங்களுக்கு இதெல்லாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது. ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்ததுனால எங்களால் அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யூஸ்வலாக போகிறதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி மிருத்துனுக்குமே வந்து ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அவனோட ஸ்கூல்ஸ் நடத்துறது இந்த பொங்கல் செலிப்ரேஷன். அதனால் அப்படியே வந்து நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஸோ மிருத்துன், ரேயான் 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த உரிய அடிலாம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் ஜாலியாக இருந்துச்சு. கேம்ஸ்லாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் காம்பியரிங் பண்ணவங்க சொல்லவே தேவையில்ல, செம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு அப்புறம் அடல்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படிலாம் வந்து நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னவோ நாங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நல்லா ஞாபகம் வந்துச்சு. இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்படிஷன்ஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அது மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து குக்கிங் காம்படிஷனுக்கு வந்து அங்கே டிஸ்பிளேயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்பத் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு குட்டி குட்டி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டுறது தான். 1 minute யார் வந்து அடர்த்தியாக லென்த்தாக பூ கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிச்சு. நான்லாம் பூவை வந்து கட்டியே வந்து பல வருஷம் ஆகுது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போது தான் வந்து நல்லா கட்டியிருக்கேன், காலேஜ் அந்த மாதிரி டைமில் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் கழித்து எனக்கு இதுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பசங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும். எதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலேஜ் அப்போ போயிட்டு நான் ப்ரைஸ் வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ரௌடான மொமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மிருத்துனுக்கும் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 மந்த்துக்கு வந்து மிருத்துன் ஸ்டார் அவார்டு வாங்கியிருந்தான். ஸோ அது வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் மிருத்துன் வந்து மேலே ஏறியிருக்கான். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அழகாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து வந்திருந்தாங்க.
வேஷ்டி சட்டை பாவாடை சட்டை அந்த மாதிரி அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக களை கட்டி இருந்துச்சு. ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து பொங்கல் திருவிழா ரொம்ப ஆரவாரமாக கோலாகலமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டின்னருக்காக நாங்கள் கேஃபிடேரியா போயிருந்தோம். அங்கே வந்து நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடியாக இருந்துச்சு. யார் ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா மதுரை கிச்சன், அவங்களோட டின்னர் மெனு தான், சொல்லவே தேவையில்ல. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு மதுரை கிச்சனோட மெனு. எப்பயும் போல் நாங்களும் வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டோம். பரோட்டா சால்னா எல்லாம் வந்து வெஜிடேரியன் மெனு தான். ஸோ எல்லாமே வந்து அடை அவியல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு புடி பிடிச்சோம். ஸோ ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நம்ம கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் ஹேம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு பேம்பூவில் செஞ்ச மாதிரி ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த வருஷத்தோட கேலண்டரு, தமிழ் கேலண்டர், அப்புறம் இஞ்சி மரப்பா, தேன் மிட்டாய், 2 கரும்பு பீஸு, அதுக்கப்புறம் இலந்த வடை இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு தேன் மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம். ஸோ இந்த பேஸ்கெட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸும் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ கேம்ஸ் எல்லாம் வந்து பசங்க ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஒரு மெமரபுளான பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கும் வந்து எல்லாமே வந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இந்த வருஷம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.